receipts, payment. Same for revenue. Receipts and payments. Okay. இப்போ நீங்க வந்து சம் ஆஃப் த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றீங்க. ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதோட யூசேஜ் மோர் தென் 1 இயர்க்கு மேல இருந்தா அதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம மென்ஷன். அதுவே அதோட யூசேஜ் லெஸ் தென் 1 இயரா இருந்தா அதை ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மீன் பண்ணும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க டிவி பர்ச்சேஸ் பண்றீங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 2 to 3 இயர்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அப்ப நீங்க டிவிக்கு ஸ்பெண்ட் பண்ற காஸ்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதுவே டிவிக்கு நீங்க டிடிஹெச் ரீசார்ஜ் பண்றீங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் மந்த்லி ஒன்ஸ், 3 months, இல்லை 6 months, இல்லை இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த டிடிஹெச்க்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கிளியரா? இந்த பிளாக் கிளியரா? இது கிளியர்? ஸோ சேம் இதே மாதிரி நீங்க கார் பை பண்றீங்க. இந்த காருக்கான பெட்ரோல் காஸ்ட். ஓகேங்களா? இப்ப டிவி பர்ச்சேஸ் பண்றீங்களா? டிவியோட காஸ்ட் லெட் அஸ் அஸ்யூம் 40,000. சேம். ஸோ டிவி ஷோரூம்ல இருந்து ஹோமுக்கு வரைக்கும் கொண்டு வரதுக்கான காஸ்ட், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் 2,000. அதுக்காக நீங்க வேஜஸ் பே பண்றீங்க டிரைவருக்கு 1,000. அண்ட் இன்ஸ்டலேஷன் காஸ்ட் ஒரு 1,000 பே பண்றீங்க. ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 44,000. இப்போ சொல்லுங்க, நீங்க டிவி பை பண்ண காஸ்ட் 40,000 44,000? 44. இப்போ நீங்க டிவி வாங்கிட்டீங்க பிஃபோர் யூஸ். டிவி வாங்கிட்டு என்ன நீங்க யூஸே பண்ணல. பிஃபோர் யூஸ்க்கு முன்னாடி ஸ்பெண்ட் பண்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ். ஓகேங்களா? கிளியர்? ஆமா, பிஃபோர் யூஸ்க்கு முன்னாடி நீங்க ஸ்பெண்ட் பண்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? இதுவே நீங்க டிவி வாங்கி ஒரு 2 months யூஸ் பண்றீங்க. ஆஃப்டர் 2 month யூஸ், இப்ப டிவிக்காக ரிப்பேர் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்றீங்க 8,000. இந்த காஸ்ட் வந்து கேபிட்டல் வருமா? எஸ், கரெக்ட். ஆஃப்டர் யூஸ்க்கு அப்புறம் ஸ்பெண்ட் பண்ற எல்லா காஸ்ட்டுமே உங்களுக்கு ரெவன்யூ தான். கிளியரா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், திஸ் ஒன் ரெவன்யூ பேமெண்ட் இருக்கா? கிளியரா? இப்ப இதே சினாரியோ அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல பார்ப்போம். இப்ப நீங்க வந்து ஒரு பில்டிங் பர்ச்சேஸ் பண்றீங்க. ஸோ பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணா அதோட யூசேஜ்
மோர் தென் 1 இயர்க்கு மேல இருக்கும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் கேபிட்டல் பேமெண்ட். கரெக்ட்டா? இதுவே இப்ப பில்டிங்க சேல் பண்றீங்க. சேல் பண்றப்ப பில்டிங் பர்ச்சேஸ் பண்றது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரைட்டா? சேல்ஸ் பண்றப்போ கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். கிளியரா? நீங்க காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். பட் உங்களுக்கு வந்து காஸ்ட் வருதுன்னா அது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். பில்டிங் சேல். பட் இந்த திங்ஸ் எல்லாமே கேபிட்டல் ரிலேட்டடா இருக்கும். ரெவன்யூ ரிலேட்டடா இருக்கும். இப்ப இதே கேஸ் நீங்க பில்டிங்க சேல் பண்ணல, ரெண்ட் போடுறீங்க. ஸோ ரெண்ட் போடுறது ரெவன்யூ ரெசிப்ட்ஸ். நீங்க பில்டிங்கை சேல் பண்றப்ப உங்களுக்கு வர காஸ்ட் வந்து கேபிட்டல் ரெசிப்ட்ஸ். அதே பில்டிங்கை நீங்க ரெண்ட் போடுறது மூலயமா வர காஸ்ட் வந்து ரெவன்யூ. டிஃபரன்ஸ் புரியுதா? இதுல தான் டவுட்ஸ் இருக்கும். Any doubts? Next one, capacity. நீங்க வந்து ஒரு மிஷினரி பை பண்றீங்க. ஸோ மிஷினரி பை பண்ணீங்கன்னா இது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது கிளியரா? ஆஃப்டர் 2 இயர்ஸ் நீங்க அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பே பண்றீங்க. ஸோ ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ரிப்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் சார்ஜ் முடிஞ்சோடனே அந்த மிஷினரியோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, ரிப்பேர்ஸோட காஸ்ட் வந்து ஒரு 5000. இப்போ கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த ரிப்பேர்ஸ் காஸ்ட்டை கேபிட்டல் எடுத்தீங்கன்னா ரெவன்யூ. எனி ஐடியா? அது வந்து நம்ம ரிப்பேர் பண்ணோம். ரிப்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் கெப்பாசிட்டி வந்து எஸ் கரெக்ட். கேபிட்டல் இன்கேஸ் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகல, டிக்ரீஸ் ஆகல, நார்மலா இருக்கிறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கிளியரா? பேசிக்கா நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டெஃபர்ட் ரெவன்யூ. டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ நீங்க பிசினஸ்க்கு அட்வர்டைஸ்மெண்ட்க்கு காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நீங்க டிஜிட்டல் பேனருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க. இப்போ டிஜிட்டல் பேனருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறப்ப உங்களுக்கு பர் இயருக்கு 10,000 வரும்.
10,000 per year. இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்? எனி ஐடியா? சார் எஸ், கரெக்ட். ரெவன்யூ. ஏன்னா கிளியரா கொடுத்துட்டா பர் இயர்னு கொடுத்துட்டா. இதுவே அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில இருந்து ஒரு ஆஃபர் வரும். நீங்க பர் இயருக்கு எடுத்தீங்கன்னா 10,000. இதுவே 3 வருஷத்துக்கு எடுத்தீங்கன்னா 36,000. வேலிட் ஃப்ரம் 3 இயர்ஸ். சாரி, வெயிட் a minute. இதே நீங்க 3 இயர்ஸ்க்கு எடுத்தீங்கன்னா 24,000. இப்போ இந்த கேஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்? தெரியல, வச்சிடுறோம். அது நம்ம காசு தான். ஆனா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் தான், கேபிட்டல் கிடையாது. யூஸ் பண்ண கரெக்ட். இப்போ இந்த கேஸ் நம்ம என்ன டீல் பண்ணுவோம்னா டெஃபர்ட் ரெவன்யூ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இந்த வருஷத்துல இந்த மந்த்ல இந்த பேக்கேஜ் எடுப்பீங்க 17/2025, valid from 3 years up to 30th June 2027, 28, 3 years. In between gaps 3 years இருக்காங்க. ஆனா இதுக்கான பேமெண்ட்டை நீங்க எப்ப பண்ணுவீங்க? இந்த பேக்கேஜ் எடுக்கிறீங்களா 1st ஜூலை, இந்த டைம்ல நீங்க பே பண்ணுவீங்க. பெய்டு டோட்டலா 24,000 பே பண்ணுவீங்க. ஆனா இந்த 24,000 பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு, நாட் ஃபார் த சிங்கிள் இயர், 3 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல இதை எப்படி க்ளோஸ் பண்ணுவீங்கன்னா 24,000 டிவைடட் 3. ஸோ அப்போ நீங்க ஒரு வருஷத்துக்கும் 8,000 சொல்லிட்டு தான் நீங்க எக்ஸ்பென்சஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? இதனால தான் இதை டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம மென்ஷன் பண்ணோம். கிளியர்? புரியல, என்ன சொன்னீங்க? கொடுத்துருக்கேன்ல சார், ஆமா, அது கேபிட்டலா டெஃபர்ட் ரெவன்யூ. நார்மல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நீங்க 1st ஜூலை அப்ப டோட்டலா 24,000 பே பண்ணிடுறீங்க. ஆனா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல அந்த அக்கௌண்ட் நீங்க 1st April 2025 to 31/3/2026 வரைக்கும் நீங்க 8,000 தான் எக்ஸ்பென்சஸா நீங்க கணக்கு காமிக்க முடியும் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேங்களா? பே பண்றது நீங்க 1st ஜூலை 2025 பே பண்றீங்க. வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 30th June 2028 வரைக்கும் இருக்கும். கிளியரா? மாசம் மந்த்லி இல்ல, இயர்லி. பர் இயருக்கு 8,000 அட்ஜஸ்ட். இப்போ நீங்க லம்சமா பே பண்றீங்க, அதோட எக்ஸ்பென்சஸ் அந்த காஸ்ட் நீங்க இயர்லி எக்ஸ்பென்சஸ் நீங்க அதோட வேலிடிட்டி பீரியட் வரைக்கும் நீங்க டிக்ரீஸ் பண்ணிக்கணும். டெஃபர்ட் ரெவன்யூ. What is this? Example 1. Classify the following items as capital or revenue expenditure.
on extension of railway tracks in the factory area. Capital வருமா ரெவன்யூல வருமா? கரெக்ட். எக்ஸ்பான்ஷன் பண்றாங்க கேபிட்டல். Wages paid to machine operator. Correct. Installation cost of new production machine. Yes. Now before use capital. Materials for extension of foreman offices in the factory. Correct. Expansion, extension இதெல்லாமே capital. Rent paid for the factory. Correct. Revenue expenditure. ஏன்னா இங்க paid தான் கொடுத்திருக்கான். Received ன்னு கொடுக்கல. ஓகேங்களா? Payment for computer time to operate to new store control system. Correct. இந்த சிஸ்டம் வந்து ரெண்ட் கொடுற மாதிரி. Wages paid to own employees for building to foreman offices. Correct. Revenue expense. Clear? இந்த மாதிரி கொஸ்டின் தான் உங்களுக்கு 1 மார்க் வரும் எக்ஸாம். ஒரே நிமிஷம். Wages paid to own employees for the building foreman offices. Okay. ஆக்சுவலி புக்ல வந்து இதை எப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்கன்னா wages வந்து எதுக்காக பே பண்ணிருக்காங்க? building the foreman offices. ஸோ அப்போ பில்டிங் வந்து இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப்ல பிஃபோர் யூஸ். ஸோ இந்த ஆங்கிள் இதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டீல் பண்ணி. கிளியரா? புரியல. கிளியரா? Next one. Expenses incurred in connection with obtaining a license for starting the factory. இப்போ நீங்க ஒரு ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்றதுக்காக லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கான காஸ்ட் வந்து கேபிட்டல் ஆகும். லைசன்ஸ் இருந்தால் தான் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும். எஸ். $1,000 paid for removal of a stock to a new site.
correct. Yes. ஒரே நிமிஷம் டைவர்ட் பண்றாங்க. Removal of a stock to a new site. Wait. Correct. Actually இது ஸ்டாக் தான், கேபிட்டல் இல்ல. அதனால ரெவன்யூல தான் என்ட்ரி பண்ணிருக்காங்க. இப்போ இதே மிஷினரியா இருந்ததுன்னா உங்களுக்கு அசெட்ஸ் சாரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கிளியரா? ரிமூவல் ஆஃப் மிஷினரி டு a நியூ சைட்னா உங்களுக்கு கேபிட்டல் ஆகும். ஸ்டாக்கா இருக்கிறதுனால இது ரெவன்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? Rings and pistons of an engine were changed at a cost 5,000 to get full efficiency. So நீங்க இன்ஜின் மாத்துனதுனால எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. கேபிட்டல். Next one. 2,000 spent on a long fee, given a shoot climbing. The Fab's factory site belonged to the client. The shoot was not successful. In this case, shoot வந்து சக்சஸ் ஆகுங்கிறது செகண்டரி. நீங்க லாயர் ஃபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்களா, இந்த காஸ்ட் வந்து கேபிட்டல் வரணும். கரெக்ட். 10,000 was spent on advertising the introduction of a new product in the market. The benefits will be effective during 4 years. In this case, சொன்னீங்க நார்மலா அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் வந்து உங்களுக்கு ரெவன்யூ. பட் இந்த கேஸ் வந்து 4 இயர்ஸ்க்கு சேர்த்து 10,000. பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வரும். In this case, correct. Deferred revenue. இது வரைக்கும் clear. A factory ship was constructed at a cost 1 lakh. So factory வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. இந்த காஸ்ட் கேபிட்டல் தான் ரெவன்யூ. கரெக்ட். A sum of 5,000 had been incurred for the construction of temporary huts for storing building materials. So in this cost, correct. ஏன்னா ரெண்டுமே பிஃபோர் யூஸ். ஆக்சுவலா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண காஸ்ட் 1 lakh. இந்த 5,000ங்கிறது பிஃபோர் யூஸ் முன்னாடி ஸ்பெண்ட் பண்ணுது. கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ். கிளியரா? Next one, accounting cycle. So accounting cycle format உங்களுக்கு சிம்பிளா தான் இருக்கும். டிரான்சாக்ஷன், இதுல இருந்து ஜேர்னல், ஜேர்னல்ல இருந்து லெட்ஜர், லெட்ஜர்ல இருந்து ட்ரையல் பேலன்ஸ்,
அதுல இருந்து adjustment entries, drafting the adjusted time balance, and final closing books. And final drafting nuts check. Okay. இதுல actually கொஞ்சம் advanced கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிள் ஃபார்மேட் அக்கவுண்டிங் சைக்கிள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, டிரான்சாக்ஷன், இதுல இருந்து சேனல், சேனல்ல இருந்து லெட்ஜர், லெட்ஜர்ல இருந்து ட்ரையல் பேலன்ஸ், அண்ட் ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல செப்பரேட் ப்ராட்டா இருக்கும், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அண்ட் பேலன்ஸ் ஷீட். கிளியரா? அப்படி இல்லைன்னா அனதர் ஃபார்மேட், டிரான்சாக்ஷன், சப்சிடரி புக்ஸ், ஜேர்னல் ப்ராப்பர், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், அண்ட் ஃபைனல். ஜஸ்ட் ஃபார்மேட்.